ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஜெய் ராதேஷ்யா. பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் வாமனதேவின் பணிவான நமஸ்காரம். நம்ம எல்லாருமே பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய இந்த ஜென்மாஷ்டமி விழாவை சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டாடி இப்போ தான் நம்ம முடிச்சிருக்கிறோம். இன்றைய வகுப்பில் இன்று விருந்தாவனத்து கிருஷ்ணரின் அதி அற்புதமான ஒரு ஆயுதத்தை பற்றி நாம் பார்க்கலாம். பகவானுக்கிட்ட பல ஆயுதங்கள் இருக்குது. சக்கரம், வில், அம்பு, வாள், கதை, இன்னும் பல இருக்கிறது. ஆனால் விருந்தாவனத்தில் இந்த ஆயுதங்கள் எதையுமே பகவான் பயன்படுத்தலை. எவ்வளவோ அரக்கர்கள் வந்தார்கள். பூதனா, திருணாவிரதன், தேனுகாசுரன், பகாசுரன், ஏன் கம்சனை கூட வதம் செய்தார். ஆனால் பகவான் அங்கே ஒரு பொழுதும் தன்னுடைய எந்த ஆயுதத்தையும் அவர் பயன்படுத்தவில்லை. ஏன் அப்படின்னா, விரஜவாசிகளுடைய அந்த அன்புக்கு, விரஜவாசிகளினுடைய அந்த அன்பிற்கு ஒரு கலங்கம் வந்துவிடக்கூடாது, பங்கம் விளைவித்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா பகவான் கிருஷ்ணர் விருந்தாவனத்தில் தன்னை ஒரு பாலகனாகவும் நண்பனாகவும் காதலனாகவும் தான் வெளிக்காட்டினார். உலகத்தையே படைத்து பரிபாலனம் செய்து காத்து அருள்பாலிக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் விருந்தாவனத்தில் விரஜவாசிகளின் ஒருவராகவே தன்னை காட்டிக்கொண்டார். ஏன் அப்படின்னா, விரஜவாசிகள் பகவானுக்கு மிக 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 நெருங்கிய அன்புடன் தொடர்பு வைத்திருந்தார்கள். அதனால தான் இந்த உலகத்தில் எவ்வளவு ஒரு புண்ணிய ஸ்தலங்கள் இருந்தாலும், ஏன் வைகுண்டத்தை காட்டிலும் விருந்தாவனமே உயர்ந்தது என்று ஆச்சாரியர்களால் கொண்டாடப்படுகின்றது. விருந்தாவனத்தில் பகவானுடைய சில அதி அற்புதமான லீலைகளை கூட இந்த கோபர்கள் விரஜவாசிகள் பார்த்தாங்க. இருந்தும் கூட அவங்க யாருமே கிருஷ்ணரை கடவுளாட்டு ஏத்துக்கல. அரக்கர்களை கொல்லும்போது கூட இவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, நாராயணர் தான் நம்மளை எல்லாம் காப்பாற்றினார் அப்படின்னு வச்சிருந்தாங்க. அவ்வளவு ஒரு நெருங்கிய நட்பு, அன்பு அங்க பகவான் பக்தர்கள்ட்ட வெளிக்காட்டினாங்க. அங்க இருந்த பக்தர்களும் பகவானுக்கிட்ட அந்த அன்பை வெளிக்காட்டி கொண்டிருந்தார்கள். அங்க இந்த அன்பு மட்டும்தான் விருந்தாவனத்துல பிரதானமாக இருந்துச்சு. யசோதா மாதா மண்ணை கண்ணன் உண்டுட்டான் அப்படின்னு, கண்ணா வாயத்துற, நீ மண்ணு சாப்பிட்டியாமே, அவ்வளோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. வாயத்துற தன்னுடைய திருவாயை திறந்ததும் பிரம்மாண்டங்கள் அனைத்தையும் தன் வாயுக்குள் காட்டினார் பகவான் கிருஷ்ணர். யசோதா அம்மா கூட இது ஏதோ பிரமையா இருக்கும் தான் நம்பினாங்க. தன் குழந்தையை குழந்தையாகவே தான் ஏத்துக்கிட்டாங்க. அவரை கடவுள்னு ஏத்துக்கல. அது மட்டும் இல்லை, வேற என்னாச்சு அப்படின்னா, விருந்தாவனத்தில் பகவான் எடுத்திருந்த கையில் சுண்டு விரல்ல தூக்கினார் இல்லையா, கோவர்த்தன மலை. இந்த கோவர்த்தன மலையை தூக்கி அங்கு இருந்த விரஜவாசிகளுக்கெல்லாம் குடையாக பிடித்து அடைக்கலம் கொடுத்தார். ஆனால் இந்த விரஜவாசிகள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தன் கையில் இருந்த கம்பு கொம்புகளை எல்லாம் எடுத்து முட்டு கொடுத்தாங்க. கிருஷ்ணருக்கு நாங்கள் உதவ போகிறோம் அப்படின்ட்டு எல்லாரும் முட்டு கொடுத்தாங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அன்பு பாருங்க, அன்பு பரிமாற்றம்.
அப்பும் இப்படிப்பட்ட பக்தர்கள் கிட்ட பகவான் ஒரே ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தினார். அது என்ன ஆயுதம் அப்படின்னா புல்லாங்குழல். விருந்தாவன கிருஷ்ணர்கிட்ட இருந்த ஒரே ஒரு பெரிய ஆயுதம் புல்லாங்குழல். இந்த புல்லாங்குழலுடைய வேணுகானத்திற்கு மயங்காத உயிரினங்கள் விருந்தாவனத்தில் கிடையாது. பகவானுடைய சக்கரம், கதை, வில், அம்பு, வாள் எல்லாம் ஒருத்தருடைய உடலைத்தான் கொல்லும். ஆனால் அந்த வேணுகானனின் வேணுகானம் என்ன செய்யும் அப்படின்னா, அதை கேட்கவர்கள், அதை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அந்த கேட்கக்கூடியவங்களுடைய மனதையெல்லாம் திருடி அவர்களை பித்தனாக்கிவிடும். ஏன்? அசைந்து கொண்டிருந்த ஜீவன்கள் கூட இந்த வேணுகானத்தை கேட்டு அப்படி அசையாமல் ஸ்தம்பித்து அப்படி ஒரு சிலை போல நின்றது. அதாவது பசுக்கள், தாய் பசுக்கள் தன் கன்றுக்கு பால் கொடுத்தது, கன்றும் பால் குடித்து கொண்டிருந்தது. இந்த வேணுகானத்தை கேட்டு அது அப்படியே ஸ்தம்பித்து பால் குடிப்பதையே மறந்து அப்படியே நின்று கொண்டிருந்தது. ஏன்? ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்த பறவைகள் கூட இந்த வேணுகானத்தை கேட்டு பறப்பதையே மறந்து ஸ்தம்பித்து நின்றது. வானில் மிதந்து கொண்டிருக்கும் இந்த மேகங்கள் கூட தனது அசைவை நிப்பாட்டிக் கொண்டு இந்த வேணுகானத்தை கேட்டு அப்படியே நின்றது. விருந்தாவனத்தில் ஓடிக்கொண்டிருந்த அந்த யமுனை கூட இந்த வேணுகானனின் வேணுகானத்தை கேட்டு தன் ஓட்டத்தை நிப்பாட்டியது. இது மட்டுமா? இந்த வேணுகானத்தை கேட்ட கோபியர்கள் தன்னுடைய வீடு, வாசல், தோட்டம், துறவு, குழந்தை, கணவன், குட்டி, தம்பி, அண்ணன், அப்பா, அம்மா, மானம், மரியாதை, கௌரவம் அனைத்தையும் தூக்கி தூர எறிந்து கொண்டு இந்த வேணுகானத்தை கேட்டு பித்தனாக பித்து பிடித்தவர்களை போன்று கண்ணனை நோக்கி ஓடினார்கள். சமாதி நிலையில் அமர்ந்து கொண்டிருந்த ரிஷிகளின் மனங்கள் கூட இந்த வேணுகானத்தினால் கலைந்தது. பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் பயன்படுத்திய இந்த ஆயுதம் புல்லாங்குழல். அது மட்டுமல்ல, தன்னுடைய உடல் அசைவுகள், அங்கங்கள் அனைத்தையும் ஆயுதமாக இந்த பக்தர்கள்ட்ட காட்டினார். அதனால தான் வல்லபாச்சாரியார் கூட இந்த அழகை பற்றி பாடினார். அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் அசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம். என்னாச்சு அப்படின்னா, கிருஷ்ணருடைய இந்த பேரழகு பிரஜவாசிகளை, கோபியர்களை மயக்கியது. அவருடைய புன்னகையும் மயக்கியது, அவருடைய ஓரப்பார்வை அதுவும் மயக்கியது, அவருடைய இனிமையான பேச்சு, அவர் அணிந்திருந்த உடை, நடை, நடனம், ஸ்பரிஷம், அவர் திருமேனியிலிருந்து வரும் நறுமணம் கூட ஆயுதங்களாக வந்து பிரஜவாசிகளை மயக்கியது. இந்த தூய அன்பு தூய பக்தர்கள்ட்ட மட்டுமே பகவான் வெளிக்காட்டுகிறார். நாம் எல்லாரும் இந்த விரஜவாசிகளை போன்று விரஜத்தின் நாயகன் பகவான் ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணருடைய புகழ் பாடி அவரிடம் சரணடைவோம்.
ஹரே கிருஷ்ணா.